அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இது நியூஸ்லெட் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ மக்களே. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, ஷேரு, ஸ்டாக்கு, தென் ஈக்விட்டி, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. சிம்பிள் வீடியோ தான், பட் ஷேர்னா என்னன்னு சொல்லணுன்ற கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஷேர் போடுறதுக்கு முன்னாடி ஷேர்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இப்போது சேப்பாரு நானே வச்சுக்க மக்களே, வேலை எதுவும் லைக் எப்படி சொல்லலாம், பைக்கு ஓகேங்களா, பைக் கம்பெனி ஒன்று வச்சுருக்கேன், ராயல் என்ஃபீல்டு வச்சுருங்க ஓகேங்களா, பைக் கம்பெனி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பிரான்ச் தான் வச்சுருக்கேன், ஒரு பிரான்ச் என்கிட்ட இருக்குது. நான் வந்து நல்ல பிஸ்னஸ் போது க்ரோஸில் ஏர்ன் பண்ணுறேன். லைக் அப்புறம் யோசிக்கிறேன், சரி பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய பேர் எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணி போடணும், இன்னும் புது பிரான்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட காசு இல்லை, மணி இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஆப்ஷன், ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் மக்களே. என்னன்னாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுக்கிட்ட யாராவது கேட்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அதுவும் சரி ஓகே, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பேங்க் கிட்ட போய் லோன் கேட்கலாம். லோன் சரி, பேங்க் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி எவ்வளோ ஏரியா பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் வந்து ஒரு 1 year தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, சரி எப்படி நம்பி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. இப்போ 10 crore நான் ஏர்ன் பண்ணுறப்போ லைக் அந்த அந்த பார்த்துட்டு கொடுப்பாங்க. பட் சம் கேஸ் எனக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், பேங்க் லோனும் கொடுக்கல. அடுத்து என்ன பார்க்கனா, லைக் ஜெயிண்ட் இன்வெஸ்டர்ஸ், லைக் வந்து வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜூரா ரிப்போர்ட் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு இன்வெஸ்டர் வந்து ஃபண்டிங் கொடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ண வருவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டலில் போகலாம். அதுவும் என்னைக்கு யாரும் வரல, லைக் இப்போ தானே புதுசாக 1 year தானே ஆகுதுன்னு அவரும் வரல. சரி, அடுத்து என்ன ஆப்ஷன், இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் ஓகேங்களா, அங்கே போயிட்டு என்னோட கம்பெனி நேம்ல லைக் இதே மாதிரி லைக் பைக் வேளான்னு வச்சுங்க ஓகேங்களா, அந்த ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ எதில், பிஎஸ்சி என்எஸ்சி ஓகேங்களா, பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஷேரோட ப்ரைஸ், ஒரு ஷேருன்றது லைக் நிறைய யூனிட்லாம் சேர்ந்தது தான் சொன்னோம். அதாவது இப்போ அந்த லைக் அது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதில் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் ஒன்றா இருக்கும். ஒரு யூனிட் எவ்வளோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees ஓகேங்களா. எத்தனை யூனிட் ரிலீஸ் பண்ணலாம், மேபி 1 crore ஷேர், 1 crore யூனிட்னு வச்சுங்களேன். யூனிட் மீன் ஒரு ஷேர் அப்படி சொல்றது, ஒரு யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் அப்படி மொத்த யூனிட் எல்லாத்தையும் சேர்த்து தான் அது இத்தனை ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 1 crore யூனிட், அப்போ 1 crore, அந்த 1 crore லைக் இது போட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் ஓகேங்களா. நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்டு கால்குலேஷன் வேணாம், லைக் எப்படி பண்றாங்க அப்படின்றத மட்டும் சொல்றேன். சரி, இதுக்கு வந்து ஒரு பேப்பர் ரெடி பண்ணணும், ஐபிஓ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷேர் ரிலீஸ் பண்றல, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஓகேங்களா. இந்த பேப்பர் யார் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு ஒருத்தர் இருப்பாங்க. யாருக்கிட்ட இருப்பாங்க, செபி கிட்ட. அவங்க கீழே அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என்னோட பேலன்ஸ் ஷீட்டு லைக் என்னோட கம்பெனியோட ப்ராஃபிட், என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து, ஓகே இவர் எவ்வளோ ஏர்ன் பண்றாரு, லைக் என்னன்னா இப்போ ஒரு 10-20 crore வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளோ இப்போ மேபி வந்து இது ஒரு 15 crore வரைக்கும் ஷேர் ரிலீஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணா இவருக்கு அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஒரு ஷேர் பிரைஸ் நான் சொன்ன மாதிரி 100 ரூபாய். ஒரு கோடி வந்து யூனிட்ஸ் வந்து ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து 100 ரூபாய். 1 கோடி யூனிட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அப்ரூவ் கொடுத்துறேன் ஓகேங்களா. நான் வந்து சரி பிஎஸ்சி என்எஸ்ல லிஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அப்போ யார் வழியா பர்ச்சேஸ் பண்ணா, ப்ரமோட், அதுக்கு வந்து புரோக்கர் ஏஜென்ட் வருவாங்க. சிபில புரோக்கர் ஏஜென்ட் இருப்பாங்க, லைக் ஜியோதா இந்த மாதிரி நிறைய ஆப் பார்க்குறோம்னா ரீசெண்ட் டேஸ்ல. அந்த புரோக்கர் ஏஜென்ட் வழியா தான் என் ஷேர் வந்து லிஸ்ட் பண்ணுவேன். இதை போயிட்டு வாங்குவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இது ஒரு ஃப்ரெண்ட், இப்போ நம்ம நார்மல் கஸ்டமர்ஸ் ஏபிசி XYZ லைக் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் போய் வாங்குறாங்க ஓகேங்களா. அது வழியா என்னோட கம்பெனிக்கு மணி வருமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 crore எனக்கு கிடைக்குது ஷேர் மார்க்கெட்ல இருந்து. அதை வச்சு என்னோட பிசினஸை பண்ணுவேன் ஓகேங்களா. இப்படிதான் நான் ஜென்ரேட் பண்ணுவேன் மணி ஓகேங்களா. இப்போ இது புரிஞ்சுதான் ஷேர் மார்க்கெட் ஷேர் பண்ண சிம்பிளா சொல்லியிருக்கேன்.
நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி ஒரு 1 day பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்காதுல்ல, அவ்வளவு வேணாம் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ ஷேர்னா என்ன? சிங்கிள் யூனிட் ஆஃப் ஏ ஓனர்ஷிப். இப்போ நான் அந்த ஒரு யூனிட் 100 rupees அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஒரு யூனிட்டை தான் சொல்றது தான் ஷேர். அந்த ஒரு யூனிட் பத்தி பேசுறதுதான் ஷேர் அப்படின்னு சொல்றது. ஷேர் ரெப்ரசன்ட்ஸ் யூனிட் ஓனர்ஷிப் இன் ஏ கம்பெனி. when you buy a share you become part owner of the shareholder. அதாவது ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட வேலாயுதம் அண்ட் கோ அப்படின்றதுல வந்து இப்போ வந்து நியூட்டன் பர்ச்சேஸ் பண்றாருன்றப்போ இவர் வந்து என்னோட இதோட வந்து பார்ட் ஆஃப் த ஓனர். ஓகேங்களா? ஷேர் ஹோல்டர். இவரோட காசு வச்சுதான் நான் ரன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இயர்ல நான் ப்ராஃபிட் ரன் பண்ணுவேன். சே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 50 crore ப்ராஃபிட் வருதுன்னா அந்த 50 crore வந்து எனக்கு நான் கட்ட வேண்டிய லைபிலிட்டிலாம் இருக்கும். நான் யாருக்குன்னா காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கழிய ஒரு 40 crore நிற்கும். இதுல வந்து நான் பிரிச்சு கொடுப்பேன் என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. யார் ஷேர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு யூனிட் வாங்குறீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் நியூட்டன் ப்ரோ வந்து ஒரு ஷேர் மட்டும் வாங்க மாட்டாரு, ஒரு யூனிட் மட்டும் வாங்க மாட்டாரு, 100 யூனிட் வாங்குவார். ஒரு யூனிட் வந்து 100 rupees, 100 into 100 அவ்வளோ வந்து ருபீஸ் வாங்குவார். ஓகேங்களா? மேபி ஒருத்தர் 10 ஷேர் வாங்கலாம், ஒருத்தர் 100 ஷேர் வாங்கலாம், 100 யூனிட் வாங்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஷேர்ன்றது வந்து ஒரு யூனிட் ஓனர்ஷிப், அதை பத்தி பேசுறது. ஓகேங்களா? ஏபிசி நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வேலைன்னு சொன்னேன், லைக் அந்த ஏபிசின்னு வச்சுக்கேன். ஏபிசி வந்து ஒரு 10,000 ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுல வந்து நீங்க ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க. லைக் நியூட்டன் ப்ரோ அவர் வந்து 100 ஷேர் வாங்குறாரு. ஒரு ஷேர் வந்து 150 rupees அப்படின்னு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு நீங்க எவ்வளவு பர்சன்ட் ஷேர் வாங்கிருக்கீங்க? எவ்வளவு ஷேர்? 100 ஷேர் 10,000 100 எவ்வளவு 1%. அப்ப என்னோட கம்பெனில 1% ஓனர்ஷிப் நீங்க ஓன் பண்றீங்க. ஓகேங்களா? இதுதான் ஷேர். ஷேர் தான் என்ன? சிங்கிள் யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப். ஓகே. அடுத்து ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக்னா என்ன? இப்போ திருப்பி ஷேர் பத்தி நான் சொல்லல, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ எப்படி சொன்னா, அதே நியூட்டன் ப்ரோ வச்சுங்க, அவர் வந்து என் கம்பெனில ஷேர் வாங்கியிருக்காரு. இப்போ பெரிய பெரிய ஜெயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடி கம்பெனிஸ், ரிலையன்ஸ் இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, இது மாதிரி எல்லா கம்பெனிஸுமே ஷேர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அது மேபி ஷார்ட் டேர்மா இருக்கலாம், லாங் டேர்மா இருக்கலாம். ஷார்ட் டேர்ம்னா லைக் வந்து ஆன் த டேட்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு, ட்ரேடிங் கூட ரொம்ப போவேனா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் வரும், லாங் டேர்ம்ல ப்ராஃபிட் வருது, லாங் டேர்ம் ஷேர். அந்த மாதிரி நிறைய ஷேர் வாங்கிருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி மொத்த கம்பெனியும் வாங்கியிருக்க ஷேரை பத்தி சொல்றதுதான் ஸ்டாக் அப்படின்னு சொல்றது. ஸ்டாக் ரெஃபர்ஸ் ஓவரால் ஹோல்டிங்ஸ் இன் மல்டிபிள் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ல மொத்தமா இவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்க. இப்போ என்னோட கம்பெனில 100 ஷேர், ரிலையன்ஸ்ல 200 ஷேர், டிசிஎஸ்ல 500 ஷேர், இன்ஃபோசிஸ்ல இப்போ என்னோட வந்து 100 ஷேரா, ரிலையன்ஸ்ல 200, 300, டிசிஎஸ்ல ஒரு 300, 600 ஆச்சா, இன்ஃபோசிஸ்ல ஒரு 400, மொத்தமா 1000 ஷேர்ஸ் இருக்குல்ல. இந்த 1000 ஷேர்ஸ் மொத்தமா வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த கலெக்ஷன் ஆஃப் ஷேர் தான் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸும் சரி, இல்ல சேம் கம்பெனில கூட நீங்க அவ்வளவு வாங்கிருக்கலாம். மொத்தமா எந்தெந்த கம்பெனில எவ்வளவு ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காரு, எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்காரு, மொத்தமா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜெனரல் டேர்ம் ஓனர்ஷிப் ஃபார் மை கம்பெனி. ஓகேங்களா? புரியுதா? அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. ஷேர்னா ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப் பத்தி பேசுறது. ஸ்டாக்ஸ்னா நீங்க டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அந்த மொத்த ஷேர்ஸை சொல்றது ஸ்டாக்ஸ். அடுத்து அதே மாதிரி ஈக்விட்டினா ஒண்ணு இல்ல. இப்போ ஜென்ரலாவே ஷேர் வாங்கினாவே நீங்க பார்ட் ஆஃப் த ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதுல ஈக்விட்டி ஓனர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்னன்னா லைக் வந்து ஈக்விட்டி நீங்க ஷேர் பர்ச்சேஸ் பண்றப்போ நார்மல் ஷேர் ஒன்று இருக்கும், ஈக்விட்டி ஷேர் ஒன்று இருக்கும். ஈக்விட்டி ஷேர் எப்படின்னா, இப்போ இது என்ன பெனிஃபிட் நான் சொல்றேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ என் கம்பெனி வந்து லிக்விடேட் பண்றோம். இப்போ வேற ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கம்பெனி ரன் ஆகல, லைக் வந்து நான் கம்பெனி மூடுறேன் அப்படின்னு இது பண்ணி லிக்விடேட் என்னோட அசட்டெல்லாம் வித்துறேன். என் கம்பெனியில் இருக்கிற பைக்ஸ் வித்துறேன், அந்த பில்டிங்ஸ் வித்துறேன், எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் கொடுத்துட்டு லைக் வேற என்னென்ன அந்த கம்பெனி சம்பந்தமா இருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக வித்துறேன். ஒன்று யாருக்கிட்ட சேல் பண்ணணும், அது வந்து சேல் சொல்றோம். லிக்விடேஷன்னா இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக வித்துறது எல்லாருக்கும். ஓகேங்களா? அதுதான் லிக்விடேஷன். அந்த மாதிரி லிக்விடேட் பண்றப்போ நான் ஷேர் வாங்கினவங்களுக்கு நான் அதை கொடுக்கணும்ல முதல்ல. ஏன்னா அவங்க கேஷ் வச்சுதான் நான் ப்ராஃபிட்டே பண்ணேன். அவங்க அதுல வந்து நார்மல் ஷேர் ஒருத்தர் இருப்பாரு, ஈக்விட்டி ஷேர் ஒருத்தர் இருப்பாரு. நார்மல் ஷேர்ன்றவங்களுக்கு
இப்போ நான் இப்போ லிக்விடேட் பண்ற மக்களை யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரிச்சு கொடுப்பேன்? அந்த ஈக்விட்டிக்கு தான் கொடுப்பேன். இவங்க தான் பிரைமரி. இவங்க அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துட்டு சப்போஸ் மிச்சம் இது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கொடுக்கும். நார்மல் ஷேர் கொஞ்சம் ரிஸ்க் தான் நார்மல் ஷேர். அப்போ ஈக்விட்டி ஷேர்ன்றது லைக் வந்து எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அவனோட ஷேர் பிரைஸ் எப்படி இருக்கும்? நார்மலா இப்போ இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து 100 இருக்குன்னா இவங்க வந்து 110 இருக்கலாம் மேபி. அந்த நார்மலா எக்ஸஸா தான் இருக்கும். அதுதான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்றது. ஈக்விட்டின்றது ஒரு கம்பெனி இருக்கிற டோட்டல் ஓனர்ஷிப்ல நீங்க எவ்வளவு ஓன் பண்றீங்க, எவ்வளவு பர்சன்ட் நீங்க ஓன் பண்றீங்க அப்படின்னு சொல்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என் கம்பெனி வச்சுங்க, என்னோட வந்து 10 crore இருக்கு, 10 crore ஒர்த்து. ஓகேங்களா? அசெட் வந்து 10 crore, பில்டிங்கு, அதுல இருக்கிற பைக்ஸ், அப்புறம் நான் பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எங்கிட்ட இருக்க மொத்த காசு. ஆனா இது இல்லாம நான் கடன் வாங்கி வச்சிருக்கோம்ல, நான் கொடுக்க வேண்டிய காசு, நான் கொடுக்க வேண்டிய லோனு, நான் வேற எதுனா கடன் வாங்கினது, அதெல்லாம் என்னோட லையபிலிட்டி. லையபிலிட்டினா நமக்குள்ளே என்னோட பொறுப்பு, ஐ நீட் டு ரீபே. அதுதான் லைபிள் டு பே. அது வந்து 4 crore. 10 crore இருந்து 4 crore போச்சுன்னா எவ்வளவு? 6 crore இருக்கா? அசெட்ல இருந்து லைபிலிட்டி கழிச்சா அந்த 6 crore இருக்கா? அதுதான் மொத்தமா உங்க கம்பெனில இருக்கிற நெட்வொர்க். ஓகேங்களா? அப்போ இந்த 6 crore நீங்க வந்து 10% ஓன் பண்றீங்க அப்படின்னா 6 crore 10% 60%. அப்ப 60% அளவுக்கு நீங்க ஷேர் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஈக்விட்டி 10% ஈக்விட்டி அந்த கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஈக்விட்டினா லைக் ஒரு கம்பெனில பார்ட் ஆஃப் தி ஓனர்ஷிப் வந்து ஓன் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப நார்மல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் டிஃபரெண்ட் என்ன இருக்குன்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், லிக்விடேட் பண்றப்போ ஈக்விட்டி ஷேர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துட்டு அப்புறமா நார்மல் ஷேர். சம் கேசஸ்ல நார்மல் ஷேர் காசு போகாம கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? இதான் ஈக்விட்டி. மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஏதாவது புரியலன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க.